ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நான் ஏன் டெலகிராம் சேனலில் உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, ட்ரேடிங்கை பற்றி எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம், ஓகேவா? ஸோ நான் டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், டெய்லியுமே ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல் பிளாட்ஃபார்முக்கு. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை பார்த்துருவோம், ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ், ஓகேவா? நம்ம கோட்டெக்ஸில் ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஓகே, ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸு அண்ட் நெக்ஸ்ட்டு default time, expiry time, default time, stocks உள்ள assets, expiry time, default time and candlestick time frame பார்த்தீங்கன்னா 5 seconds candle, ஓகேவா? ஸோ இந்த இதுனா பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிற இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மூவிங் ஆவரேஜ் எவ்வளோ பவர்ஃபுல்னு. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இண்டிகேட்டர்னால் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை, ஓகேவா? ஸோ நான் அது முன்னாடி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் முதல்ல அதை டெலீட் பண்ணிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மூவிங் ஆவரேஜில் என்ன செட்டிங்ஸ் வைக்கணும், ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன் முதல்ல. ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ முதல்ல இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி மூவிங் ஆவரேஜ் பீரியட் பார்த்தீங்கன்னா 50, ஓகேவா? 5050 அண்டு மூவிங் ஆவரேஜ் டைப் SMA எல்லோ கலர், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த பீரியடும் SMA பீரியட் 50 SMAவும் வச்சிங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் போகும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு இண்டிகேட்டர் என்னென்னா CCI, இதுவும் ஒரு நல்ல இண்டிகேட்ரு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், ஓகேவா? எல்லோ கலர் மட்டும் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டில் உள்ளது. ஸோ வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜி நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், ஓகேவா? ஸோ மூவிங் ஆவரேஜ் மேலேருந்து வரும்போது ஏதாவது ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆணுச்சுன்னா, பிரேக் அவுட் ஆகும்போது அந்த எல்லோ லைனு அந்த ரெட்டுக்கும் மேலே 100க்கும் மேலே வந்துச்சுன்னா, அந்த ரெட்டு இருக்கா, அந்த ரெட் பெயிண்ட்டுக்கும் மேலே வந்துச்சுன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம டவுன் ட்ரேட் மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு அப் ட்ரேட் கிடையாது, ஒன்லி டவுன் ட்ரேட், ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன், 2 ஸ்டெப் காம்பவுண்டிங் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பெட் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ $800 வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. ஏதாவது கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பெயிண்ட்டுக்கும் மேலே வருதான்னு பார்க்கும், ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுக்காக தான் இந்த அசல்ஸ்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போங்க. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் ஓகே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ சேம் டைம் நம்மளுக்கு மூவிங் ஆவரேஜும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, அந்த எல்லோ லைனும் அந்த ரெட் பெயிண்ட்டுக்கும் மேலே 100 வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே டவுனில் போக போகிறது இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓகேவா? ஏன்னா டபுள் கன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி டபுள் கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நான் ஏன் ட்ரேட் எடுத்தேன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படியே மூவிங் ஆவரேஜ் வந்து அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆணுச்சு. அந்த பிரேக் அவுட் ஆன சமயம் அந்த எல்லோ லைன் சிசிஐ எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பெயிண்ட்டுக்கும் மேலே 100 டச் ஆணுச்சு. ஸோ டச் ஆன உடனே மார்க்கெட் டவுனில் போயிடுச்சு. ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி கைஸ். இந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபுல் ட்ரேடும் எடுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அப் ட்ரேட் கிடையாது, ஓகேவா? ஒன்லி டவுன் ட்ரேட். ஏன்னா டவுன் ட்ரேட் வேணால் நம்மளுக்கு நிறையவே வரும். ஏன்னா 5 செகண்ட்ஸ் கேண்டில்னால நம்மளுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறையவே நீங்கள் ட்ரேடும் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடு போட்டு எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு $1000 ட்ரேடு போட்டு ஒரு 2 ட்ரேடு போடுவோம். ஒரு $2000 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரேடை போடுவோம், ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ், திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூவிங் ஆவரேஜ் கட் ஆணுச்சு ஒரு கேண்டில், அதே சமயம் CCI மேலே 100 வந்துச்சு. ஸோ நம்ம ஒரு டவுன் ட்ரேட் எடுத்துட்டோம். மார்க்கெட் வந்தோன்னா டவுன் ட்ரேட் எடுத்துட்டோம், ஓகேவா? மார்க்கெட் டவுனில் போணுச்சு. ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங் ஆவரேஜில் கட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு CCIயில் பார்த்தீங்கன்னா டச் ஆகலை, ஓகேவா? ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும்போது அந்த CCI ஓகே மேலே போயிடுச்சு. CCIயும் லைனும் பார்த்தீங்கன்னா 100 வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டவுன் ரேட் பார்த்தீங்கன்னா போட்டோம், ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே கன்ஃபார்ம் மார்க்கெட் டவுனில் தான் போகும். ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி கைஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு சூப்பரான அக்யூரசி இருக்குது. எவ்வளோ அக்யூரசின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், 85%. இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி என்ன, 85%. ஸோ ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்னும் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணலனா, யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். ஸோ இந்நேரம் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஓகேவா? ஸோ பண்ணாதவங்க இப்போயே ஒரு தடவை பண்ணிடுங்க. ஸோ பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன்.
சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் கைஸ் வின் ஆகுதா என்னென்னு. ஓகே, இப்போ வரைக்கும் நல்லா ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் முடிஞ்சோன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ இப்போயே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். மூவிங் ஆவரேஜ் மேலேருந்து கீழே ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது டச் ஆகும்போது சிசிஐ எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பாயிண்ட்டுக்கும் மேலே, அதாவது 100 பாயிண்ட்டுக்கிட்ட வந்துச்சுன்னா டவுன் ட்ரேடு போடணும். ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா?